ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் கூட வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 விசில் வைக்கணும். இப்போ உப்பு போட்டு நல்லா வேக வச்சுப்போங்க. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற மேல் தோல்லாம் எடுத்த பிறகு நல்லா மசிச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நார் சத்து அதிகம் இருக்குங்க. கட்டாயம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா மசித்த பிறகு இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு கடலமாவு சேர்த்துக்கலாம். இதோட அளவு 50 கிராம். அடுத்து கடலமாவு எடுத்த அதே கப்பால் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதோட அளவு 50 கிராம். 1/4 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சால் தான் நமக்கு வடை தட்டை வரும். சக்கரவள்ளி கிழங்கு அல்சருக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் மற்றும் நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க கட்டாயம் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வடை தட்டை வரும். நமக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக வடையாக தட்டி எடுத்துக்கலாம். இதேமாரி உள்ளங்கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொரு வடையை நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லைனா கலர் சீக்கிரமாக மாறிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். இப்போ அடிப்பகுதி செவந்த உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வடை வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அடிப்பகுதி நல்லா செவந்த உடனே நம்ம திருப்பி விட்டுடலாம். எண்ணெயோட சலசலப்பு சத்தெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். வடை இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்திருக்கணும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வடையை நம்ம பொரித்து எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.